சத்குரு என்னை அழைக்கிறார். 1955ஆம் ஆண்டில் எனக்கு பூணூல் சடங்கு நடைபெற்ற அதே நேரத்தில் எனது தமையனாரின் மகன் மரணமடைந்தான். அவனிடம் அளவற்ற பிரியம் வைத்திருந்த என்னை இது பலமாக தாக்க, அந்த தாக்குதலிலிருந்து உண்மை பொருளை தேடும் நாட்டம் என்னிடம் தோன்றியது. இப்போது திரும்பவும் நினைத்து பார்க்கும்போது அது உண்மையிலேயே எனக்கு பிரம்மோபதேசமே. ஆரம்பத்தில் ஏற்பட்ட மனமுறிவிலிருந்து சற்று மீண்டதும் அதைத் தொடர்ந்து என்னுள் பலவித முக்கியமான கேள்விகள் எழ ஆரம்பித்தன. எல்லாவற்றிற்கும் மேலான ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதா? அதன் இயல்பு என்ன? அதனோடு எப்படி தொடர்பு கொள்ளுவது? வாழ்வு என்பது என்ன? சாவு என்பது என்ன? ஏன் மனிதன் சாவிலிருந்து தப்ப வழி கண்டுபிடிக்கவில்லை? காலம் என்றால் என்ன? என்பதை போல மேலும் பல கேள்விகள் எழுந்தன. தக்க பதில் கிடைக்காமலே 1960ஆம் ஆண்டு வரை எனது தேட்டமும் தொடர்ந்து நடந்தது. அந்த ஆண்டில் ஒரு நாள் மாலை வேளையில் நான் உலவிக் கொண்டிருக்கும் போது எனக்கு உள்ளே எங்கோ எதுவோ அதிசயமாக நிகழ்ந்தது. ஒரு கணத்தில் எல்லா கேள்விகளும் மறைந்து சாந்தி நிலவியது. அந்த கேள்விகளுக்கு இனி இடமில்லாதது போலும், இனிமேல் அவைகளுக்கு எவ்வித மதிப்பும் இல்லாதது போலும் எனக்கு தோன்றியது. ஏறக்குறைய அதே சமயத்தில் எனது முயற்சியின்றியே என் கைக்கு கிடைத்த ஜென் என்பதை பற்றிய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த சடோரி அல்லது உள்ளொளி பெறுதல் என்பதை பற்றிய விளக்கம் எனது அனுபவத்தை மிகவும் ஒத்திருந்தது. அதை படித்து மகிழ்வு கலந்த வியப்பும் நம்பிக்கையும் அடைந்தேன். எனது ஆத்மீக நாட்டம் மேலும் வலுத்தது. சமாதி மந்திரில் முதல் தரிசனம். 1960ஆம் ஆண்டில் என் தமையனார் திரு வேதவியாஸ் என்னை தம்முடன் சிரடிக்கு வருமாறு அழைத்தார். அப்போது எனக்கு மகான்களிடம் நம்பிக்கை என்பதே இருந்த போதிலும் அவருக்கு துணையாக செல்ல இசைந்தேன். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அந்தி மயங்கும் வேளையில் ஷிரடியை அடைந்த நாங்கள் ஆரத்தியில் கலந்து கொள்வதற்காக நேராக சமாதி மந்திருக்கு சென்றோம். அரை நூற்றாண்டுக்கு முன்பே தம் பூத உடலை நீத்துவிட்ட அந்த மகானின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருந்த அந்த கூட்டத்தினரை வியந்தேன். சிறிது நேரத்தில் பக்தர்கள் கலைந்து செல்ல கோயில் காலி ஆயிற்று. என் தமையனார் என்னை கல்லறைக்கு அருகில் அழைத்து சென்று காட்டி அதில் பாபாவின் புனித உடல் வைக்கப்பட்டுள்ளதென்று கூறினார். ஒரு கல்லறையின் மிக நெருக்கத்தில் பார்ப்பது அதுவே முதன் முறையாததால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனது முதல் நினைவு அந்த உடல் எப்படிப்பட்ட அழுகலான நிலையில் இருக்கும் என்பதை பற்றியே கற்பனையே. கல்லறையின் சலவைக்கல் கட்டிடமும் அங்கு புகைக்கப்பட்ட அதிக அளவு தூபமும் எந்தவிதமான நாற்றமும் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் என்று என்னை எண்ண வைத்தன. இந்த எண்ணம் என்னால் பொறுத்த முடியாததாகவும் வாந்தியை வரவழைப்பதாகவும் இருந்தது. உடனே என் தமையனாரிடம் சொல்லிக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் உண்ணவும் விருப்பமற்றவனாக அறைக்கு சென்று தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை நல்ல பசி என்னை உறக்கத்திலிருந்து எழுப்ப நான் நேராக மதராஸ் ஓட்டலை நோக்கி நடந்தேன். சமாதி மந்திரை கடக்கும்போது காலை ஆரத்தி முடிந்து அந்த இடம் காலியாக இருப்பதை கண்டேன். சமாதிக்கு மேல் இருந்த சலவைக்கல் சிலை என் கவனத்தை கவர்ந்தது. எண்ணற்ற பக்தர்களை மயக்கும் அந்த உருவத்தை நெருக்கத்தில் பார்க்க விரும்பி உள்ளே சென்று சிலையிலிருந்து சற்று தூரத்தில் நின்று அதை பார்த்தேன். அது உயிரோடு இருப்பதைப் போலவே தோன்றியது. நம்மால் பொருள் காண முடியாத அந்த புன்சிரிப்பையும் உன்முகமான அவரது பார்வையையும் கல்லில் வடிப்பதற்கு அந்த சிற்பிக்கு தெய்வீகமான ஊக்கம்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவரது பார்வை எனது கவனத்தை கவர்ந்தது. அவரது முகம், அதிலும் சிறப்பாக அவரது பார்வையும் புன்சிரிப்பும் அவரது பாவனையே குறித்து என்னை விளக்குகின்றன. அவ்வளவு பேர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி வழிபடுவதைக் கண்டு பெருமிதம் அடைந்துள்ளாரா, அல்லது அவர்கள் பால் ஆழ்ந்த கருணை கொண்டுள்ளாரா, அல்லது அந்த நிலையில் அவர் எங்கும் நிறைந்த பரமாத்மாவிலேயே தமது பார்வையையும் கவனத்தையும் பதித்து தமது தனிப்பட்ட தோற்றத்தையே மறந்து விட்டாரா, அல்லது அங்கு குழுமும் பக்தர்களை தமக்கு ஏற்கனவே ஜன்மாந்திரங்களாக தெரியும் என்பதை காட்டும் அறிமுகமான பார்வையா?
மீண்டும் சேர்ந்ததை குறிக்கும் அந்த புன்சிரிப்பில் அவர்கள் எதிர்காலத்தை அடையக்கூடிய ஆத்மீக முன்னேற்றத்தை குறித்த மகிழ்வும் கலந்துள்ளதா? அல்லது இவை ஒன்றியுமே அறியாதவராக இடையறாத பிரம்ம சிந்தனையிலேயே லயித்துள்ளாரா? அளவிற்கெட்டாத அந்த சாந்தியின் வெளித்தோற்றம்தான் அவரது மோனாலிசா புன்னகையோ? அல்லது உயர்ந்ததான ஓர் உணர்வு நிலையில் இந்த எல்லா பாவனைகளுமே ஒன்றையென்று குறுக்கிடாமல் ஒரே சமயத்தில் இருக்க முடியுமா? நீண்ட காலத்துக்கு பின் அது உண்மைதான் என்று அறிய வந்தேன். சிற்பி தனது முயற்சிகளில் திருப்தியடையாமலும் பாபாவின் படங்கள் அவருக்கு வழிகாட்ட போதாதவையும் இருந்தபோது ஒரு நாள் இரவு பாபா அவரது கனவில் தெளிவாக தோற்றமளித்து தமது அங்கலட்சணங்களை கவனமாக பார்த்து கொள்ளும்படி கூறினார். இதை நிரூபிப்பதற்கு சான்றுகள் இல்லாவிடனிலும் அது நிகழ்ந்திருக்கலாம் என்றே தெளிவாக தோன்றுகிறது. என்னுள் தோன்றிய ஞான ஒளி. இந்த கடைசி எண்ணம் மிக அழுத்தத்துடன் தோன்றவே எனது மனதுக்கு அவர் எவ்விதம் வெளியுலகை காண்கிறார் என்பதை புலனாக தொடங்கியது. எண்ணற்ற உருவங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் முழுதுமே அவரது உணர்வு நிலையில் தோன்றும் ஒரு தோற்றமோ? அப்படியானால் நானும் அவரது மனதின் ஓர் எண்ணம்தானோ? இத்தகைய என் எண்ணங்கள் அதன் பல பகுதிகள்தானோ? இந்த உள்ளுணர்வு உடனே என்னை எங்கோ வெகு தொலையில் உள்ள நிலைக்கு எடுத்து சென்றது. எனக்கு வேறு எதுவுமே தெரியவில்லை. நான் அசைவற்று இருந்தேன். எனக்குள் ஒரு உள்ளொளி விளக்கம் ஏற்பட்டதை போன்ற உணர்வு இருந்தது. என் எண்ணங்கள் இருந்தும் இல்லாமலும் இருந்தன. இந்த மொழிகள் மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக தோன்றலாம் என்பதை அறிவேன். தெரிவிக்க இயலாதவற்றை வார்த்தைகளில் வடித்தால் அவை பின் வேறு எப்படி இருக்க முடியும்? காலம் என்ற உணர்வே அற்ற அந்த நிலையில் சிறிது நேரம் சென்ற பின் என் தோள்களில் எவரோ பலமாக அடிப்பதைப் போல உணர்ந்து என் சுயநிலைக்கு திரும்பினேன். அப்போதுதான் நான் அமர்ந்திருப்பதையும் என் கண்கள் மூடியிருப்பதையும் பாதி உலர்ந்து போன கண்ணீரால் எனது கன்னங்கள் நனைந்திருப்பதையும் உணர்ந்தேன். கோவிலில் ஒரே கூட்டமாகவும் சத்தமாகவும் இருந்தது. எனது தமையனார் என்னை லேசாக தட்டுவதை கண்டேன். அவர் இன்னும் நீ இங்கேதான் அமர்ந்திருக்கிறாயா? குளித்து காலை சிற்றுண்டி உண்டு விட்டாயா? இப்போது பகலுணவு நேரம் வந்துவிட்டது. நமது பகலுணவை முடித்து கொள்வது நல்லது என்று என்னிடம் கூறினார். அவரது சொற்கள் தெளிவாக எனக்கு கேட்ட போதிலும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து திடீரென்று எழுப்பப்பட்டவனைப் போல அவற்றின் பொருள் எனக்கு விளங்கவில்லை. அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே தொந்தரவாக இருந்தது. பதிலளிப்பது அதை காட்டிலும் சிரமமாக இருந்தது. அந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலிருந்து என் ஆத்மா வெளியே வர மறுத்தது. அவர் சொல்வதன்படி நடப்பது மிகவும் சுலபமாக இருந்தது. நான் கோவிலுக்குள் நுழைந்து 4 மணி நேரம் கழிந்து விட்டிருந்தது. பகல் ஆரத்திற்காக மக்கள் கூடிக்கொண்டிருந்தனர். அபிஷேகத்தை முடிப்பதற்கான பக்தர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். நாங்கள் சாப்பாட்டு கூடத்திற்கு சென்றோம். எனக்கோ கனவில் நடப்பதைப் போல இருந்தது. எனது மனம் மீண்டும் அந்த ஆனந்தமும் அமைதியும் கலந்த நிலைக்கே திரும்பி சென்றுவிட துடித்து கொண்டிருந்தது. அந்த நிலை இன்னும் முற்றும் கலையவில்லை. மற்ற பொருள்களிலோ மனிதர்களிலோ கவனம் செலுத்துவது மிகவும் சிரமமாயிருந்தது. இந்த மனோநிலை தொடர்ந்து நீடித்தது. ஷிரடியில் தங்கிய 2 நாட்களிலும் அந்நிலை நீங்காமலே இருந்தது. எனது தமையனார் எனக்கு வழக்கத்திற்கு மாறாக ஏதோ ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். எனினும் உடனே நாங்கள் ஹைதராபாத்துக்கு திரும்ப வேண்டுமென்று வற்புறுத்தினார். உனக்கு வேண்டுமானால் மீண்டும் வரலாம், ஆனால் இப்போது நாம் போயே தீர வேண்டும் என்றார். எனவே நாங்கள் வீடு திரும்பினோம். என்னுள் நிகழ்ந்த மாற்றம். இப்போது பின்னோக்கி பார்க்கும்போது ஷிரடியில் இருந்து திரும்பி பல மாதங்களுக்கு பின்பு கூட அந்த ஆழ்ந்த மனோநிலையுடன் தொடர்பு நீடித்தது என்ற முக்கிய விஷயம் நினைவுக்கு வருகிறது. எனது மனம் அவ்வப்போது சாதாரண உணர்வு நிலைக்கு திரும்பும்போது உள்ளுணர்வால் அந்த ஆழ்ந்த நிலையை பாபா என்று கண்டு கொண்டு விட்டது. விவரிக்க இயலாத ஒருவித அமைதி நிலையில் தொடர்ந்து திளைத்து கொண்டிருந்தேன். நாள் முழுதும் செய்யும் மற்ற வழக்கமான செயல்கள் அதை தடுக்கும் சக்தியற்றவையாயிருந்தன. முழு நாளும் கால உணர்வு தொடர்ந்தே ஒரே கணமாக கழிந்தது.
என்னை சுற்றிலும் உள்ள எல்லா பொருள்களும் என் உடல் உள்பட உணர்வாகவும் அறிவாகவும் இருந்த ஒரே முழுமையின் பகுதியாக தோன்றின. நாட்களும் மாதங்களும் ஒரே சீராக கழிந்தன. சுற்றிலுமுள்ள உலகம் என்னை இவ்வுலக உணர்வு நிலையில் சிக்க வைக்க முயலும்போது உடனடியாக பாபாவின் சலவைக்கல் சிலை தோற்றம் என் மனக்கண்ணில் தோன்றி என் ஆத்மாவை மீண்டும் அந்த ஆழ்ந்த நிலைக்கு இழுத்து சென்றுவிடும். அந்நிலையில் சுற்றிலும் உள்ள பொருட்களும் பிராணிகளும் எங்கும் நிறைந்துள்ள உணர்வு நிலையே உருக்கொண்டவையாக எனக்கு தோன்றும். இந்த அனுபவத்துடன் என் உடல் அமைப்பிலும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழ்ந்தது. மெலிதாயிருந்த என் உடலில் சதைப்பற்று ஏற்பட்டு திடகாத்திரமாக ஆனேன். என்னுள் சக்தி பொங்கி வழிந்தது. இரவு வெகுநேரம் கண் விழித்து படிப்பதாலோ அடிக்கடி உணவு உண்பதை தவிர்ப்பதாலோ அது கொஞ்சமும் குறைவுபடவில்லை. நாள் பூராவும் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது. எனக்கு களைப்பே தோன்றவில்லை. எனது மனம் ஆனந்தமயமான அமைதியிலேயே லயித்திருந்தது. சாலைகளில் செல்லும் வாகனங்களால் அது சற்றும் பாதிக்கப்படவில்லை. எனது மனமும் அசாதாரணமான ஊடுருவி பார்க்கும் தன்மையை பெற்றது. மறைபொருளை பற்றிய மிக கடினமான கேள்விகளெல்லாம் ஒரு இமைப்பொழுதில் தெளிவாயின. அதனால் அறிந்து கொள்ள முடியாதது எதுவுமே இல்லாதது போல தோன்றியது. பல சமயங்களில் வெகு தூரத்திலிருந்து எனது நண்பர்களை பற்றிய செய்திகளும் எனது சகாக்களின் மனதில் தோன்றும் எண்ணங்களும் எனக்கு தெரிய தொடங்கின. அவர்களைப் போலவே நானும் இதை பற்றி வியந்து போனேன். மேலும் விந்தையாக என்னுள் வியாபித்திருந்த சாந்தி என்னுடன் இருந்தவர்களையும் சாந்தப்படுத்தியது. என் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதே நிச்சயமாயிற்று. இந்த அனுபவம் அன்று முதல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் வெகு தெளிவாகவும் சில சமயங்களில் சற்று தெளிவற்றதாகவும் உள்ளது. ஷிரடியில் 2ஆம் முறை தரிசனம். 3 அல்லது 4 மாதங்களுக்கு பிறகு நான் 2வது முறையாக ஷிரடி சென்றேன். இம்முறை முந்தைய தடவையை போன்ற குறிப்பிடத்தக்க அனுபவம் எதுவும் நிகழவில்லையாயினும் பல பிறவிகளில் எனக்கு வழிகாட்டி வந்த ஒரு மகானை சந்திக்கிறேன் என்ற பலமான உணர்வு ஏற்பட்டது. மேலும் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் எனது இந்த அருள் நாட்டம் ஆரம்பித்திருக்கும் அவருக்கும் ஏதோ சம்பந்தம் உண்டென்றும் பலமாக உணர்ந்தேன். எனது குருவிடம் ஆழ்ந்த பற்றுதலும் இந்த ஜன்மத்தில் அவரை உடலோடு பார்க்கும் பேறு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும் ஏற்பட்டன. அவரை உடலோடு பார்த்தால் எப்படி இருக்கும்? அது எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லாததால் மற்ற மகான் எவராயிலுமாவது தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? என்னிடம் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று இவ்வாறு பாபாவின் சமாதி மந்திரில் பிரார்த்தித்து கொண்டேன். குறிப்பிடத்தக்க விதத்தில் என் பிரார்த்தனைக்கு உடனே பலன் கிடைத்தது. எனக்கு எண்ணற்ற மகாத்மாக்களை தரிசித்து அவர்களது ஆசிகளை பெற முடிந்தது. ஜில்லேலாமுடியை சேர்ந்த தாய் அனுசுயா தேவி, ஸ்ரீ ரங்கண்ணா பாபு, குண்டூரை சேர்ந்த ராமபக்தர், காலம் சென்ற ஸ்ரீராலா அவதூத சுவாமிகள், சிடேருக்காடுகளில் அமைந்த சிந்தப்பள்ளி என்னும் இடத்தை சேர்ந்த குரு, ஸ்ரீசைலத்தை சேர்ந்த சுவாமி பூர்ணானந்தா, கணேஷ்புரியில் வாழ்ந்த அவரது குருவாகிய ராகாடி பாபா, ஸ்ரீ சத்ய சாயி பாபா, மும்முடி வரத்தை சேர்ந்த 2 பாலயோகிகள், காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெரிய சங்கராச்சாரியார், ஆனந்தமயிமா, மதுரையை சேர்ந்த அக்கடானந்த சரஸ்வதி சுவாமிகள், காளஹஸ்தி, கடப்பா ஆகிய இடங்களை சேர்ந்த அவதூதரான மகாத்மாக்கள், சிவடத்தை சேர்ந்த பெண் அவதூதர், ஹரிஹரை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த நாராயண மகாராஜ், பூண்டி சுவாமிகள் ஆகிய மகான்களை தரிசித்தேன். மேலும் ஸ்ரீ சாயிபாபாவின் புகழ்பெற்ற பக்தரான சென்னையை சேர்ந்த கேசவையாஜியையும் தரிசித்தேன். சென்னையை சேர்ந்த தாய் ரேவதி அம்மாவையும் நாகப்பூர் ஸ்ரீ குலாப் மகாராஜாவையும் கண்டேன். இந்த மகான்களிடம் நான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் இங்கே விவரிப்பது இயலாதது என்றாலும் ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது. பாபாவிடம் அவர்களது அருள் நோக்கு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த பின்பே அதனை என்னால் பெற முடிந்தது. இவ்வாறாக பாபா
மீண்டும் ஒரு முறை ஒரே சமயத்தில் கீழ்கண்ட 3 உண்மைகளை நிரூபித்தார். அவர் இன்னும் ஜீவசக்தியோடு விளங்கி நமது மனமார்ந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார். தாம் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் மற்ற மகான்களோடு தம்மை ஒன்றுபடுத்தி கொண்டது போலவே இன்னும் அவர்களோடு ஒன்றாயிருக்கிறார். தமது ஆர்வம் கொண்ட பக்தர்களுக்கு இன்றும் அவர் தகுதி வாய்ந்த குருவாக விளங்குகிறார். ஞானிகள் தரிசனம். ஒரு சமயம் நான் மகான்களை சேகரிக்கும் ஆர்வத்தில் மூழ்கியுள்ளதாகவும் எவரிடமும் நாம் நிலைத்த பக்தி கொள்ளவில்லை என்றும் எனது நண்பர்கள் சிலர் குறை கூறினார். இதனால் நான் பாதிக்கப்பட்டாவிடினும் அவர்கள் கூறுவது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் தோன்றத் தொடங்கியது. இப்போது 10 ஆண்டு காலத்துக்கும் அதிகமான பின்பு திரும்ப யோசித்து பார்க்கும்போது அதிர்ஷ்டவசமாக அவர்கள் கூறியது உண்மையாகவில்லை. பாபாவின் மேல் எனக்கு உள்ள நம்பிக்கை ஆழ்ந்து வேரூன்றி நிலையாக இருந்து வந்திருக்கிறது. சாஸ்திரங்களில் கீழ்வருமாறு கூறியபடி பாபாவின் கட்புலனாகாத கரங்கள் என்னை வழிநடத்தி செயல்புரிய வைத்தன. மதுலுப்தோ யதா புருங்கஹ புஷ்பாத் புஷ்பாந்தரம் விரஜேத் ஞானலுப்தஸ்தா சிஷ்யஹ குரோர் குர் வந்தரம் விரஜேத்து. ஸ்ரீ குருகீதை. பொருள்: தேனை விரும்பிய வண்டு எவ்வாறு ஒரு மலரிடமிருந்து மற்றொரு மலருக்கு போகிறதோ அவ்விதமே ஞானத்தை விரும்பிய சிஷ்யன் பல்வேறு குருக்களை நாடி செல்கிறான். சத் சங்க தொடக்கம். இந்த இடைக்காலத்தில் நான் பாபாவின் அருளை பெற்ற சில நிகழ்ச்சிகளை பற்றி கூறுகிறேன். 1966ஆம் ஆண்டு நான் என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தாயின் ஆசிரமத்தில் ஆண்டு காலம் வசித்தேன். அதற்கு பின் பாபாவிடமிருந்து கிடைத்த ஒரு தெளிவான குறிப்பின்படி அந்த ஆசிரமத்தை விட்டு வித்யாநகரில் எனது தற்போதைய வேலையில் சேர்ந்தேன். ஆரம்பத்தில் எனக்கு ஆத்மீக நாட்டத்திற்கு எந்தவிதமான சாதகமும் இல்லாத இந்த வாழ்வில் ஏமாற்றம் அடைந்தேன். எனது நோக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ என்னுடன் சத்சங்கத்தில் கலந்து கொள்வதற்கோ எவரும் இலர். இங்கேயுள்ள கட்டாந்தரையை போலவே வாழ்வும் வறண்டதாக இருந்தது. நான் பாபாவிடம் என்னை சத்சங்கம் கிடைக்குமிடத்துக்கு மாற்றவோ அல்லது இங்கேயோ அது எனக்கு கிடைக்கும்படி செய்யவோ வேண்டுமென்று பிரார்த்தித்தேன். சில மாதங்களில் மிக தற்செயலான முறையில் அதற்கு பலன் கிடைத்தது. எனது மாணவனான ஒரு கிறிஸ்துவ பையன் சாய்பாபாவை போன்ற ஒரு மனிதரை நான் போற்றுவதை பற்றி குறை கூறினான். அதைத் தொடர்ந்து ஒரு விவாதம் ஏற்பட்டு பல நாட்கள் நடந்தது. பல மாணவர்கள் அதனால் கவரப்பட்டு அதில் பங்கு பெற்றனர். அதன் முடிவில் இவர்களிலிருந்து ஒரு சிறிய குழுவினர் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வியாழனன்றும் கூடி பஜனை செய்யலாம் என்று தீர்மானித்தனர். பாபாவின் அருளால் இந்த பஜனை தொடர்ந்து கடந்த 6 ஆண்டுகாலமாக எவ்வித இடையூறுமின்றி நடந்து வருகிறது. சூழ்நிலையின் விளைவால் நானே அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். இந்த பஜனையில் பங்கு கொள்வோருக்கு பாபாவின் அருள் அதிசயமான வழிகளில் கிடைத்து வருகிறது. ஒரு வியாழனன்று பாபாவின் தூண்டுதலால் பஜனையில் பங்கு பெற்றவர்களிடம் நாம் யாவரும் ஒருமனதாக பிரார்த்தித்தால் நாம் அவர்களிடம் போவதற்கு பதிலாக பெரிய மகாத்மாக்கள் இங்கேயே வந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நாம் நிச்சயமாக பெரும் மகான்களின் தொடர்பை அடைவோம் என்று கூறினேன். ரங்கண்ணா பாபுவின் வருகை. 1971ஆம் ஆண்டு புனித சிவராத்திரி நாளன்று ஸ்ரீ பாலயோகியின் தரிசனத்தை பெறுவதற்காக மும்முடிவரத்துக்கு புறப்பட்டேன். வழியில் குண்டூரில் ஸ்ரீராமனின் பெரும்பக்தரான ஸ்ரீ ரங்கண்ணா பாபுவை தரிசித்து வித்யாநகருக்கு வரும்படி அவரை அழைத்தேன். நான் எனது குருவான ஸ்ரீராமனிடம் அனுமதி கேட்கிறேன். அவர் அனுமதித்தால் நான் வித்யாநகருக்கு வருவேன். உண்டு இல்லை என்று சொல்வது என் கரங்களில் இல்லை. ஹைதராபாத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் என்னை அழைத்து செல்வதற்காக பல பெரும் புள்ளிகள் வந்தனர். ஆனால் பொதுவாக ராமன் என்னை எங்கு செல்வதற்கும் அனுமதிப்பது இல்லை என்றார். நான் மும்முடி வரத்திலிருந்து திரும்பி வரும்போது மீண்டும் உங்களை காண்பேன். நீங்கள் தயவு செய்து ராமனிடம் கேளுங்கள். வித்யாநகரிலுள்ள மாணவர்களின் பக்தியில் அவன் மகிழ்ந்தானெனில் அவன் இசைவான் என்று கூறி விடை பெற்றேன். நான் செய்யக்கூடியதெல்லாம் பாபாவின் பிரார்த்திப்பதே.
அவர் உடலோடு இருந்தபோது தாமே எல்லா மகாத்மாக்களும் கடவுளரும் ஆவார் என்பதை நிரூபித்து காட்டியவர். ஆகவே அவர் தாம் ஸ்ரீ ரங்கண்ண பாபுவை ஸ்ரீராமனின் மூலமாக தூண்டி வித்யாநகருக்கு வரும்படி செய்ய வேண்டும். மீண்டும் இந்த வேண்டுதலுக்கும் உடனே பதில் கிடைத்தது. 3ஆம் நாள் நான் திரும்பி வரும் வழியில் ஸ்ரீ ரங்கண்ண பாபுவை சந்தித்தேன். அவரே என்னை மகிழ்ச்சியோடு அழைத்து, ஐயா, உம்முடன் வருவதற்கு ஸ்ரீராமன் அனுமதி அளித்து விட்டார். ரங்கண்ணா, வித்யாநகரில் மாணவர்கள் மிகவும் பக்தியோடு பஜனை செய்கிறார்கள். போய் அவர்களை பார்த்து விட்டு வா என்று ஸ்ரீராமன் கூறி அவர்களுக்கு விநியோகிப்பதற்காக திராட்சை பழங்களையும் அளித்தார் என்று கூறிக்கொண்டே என்னுடன் புறப்பட்டு விட்டார். அவர் வித்யாநகரில் 2 நாட்களை கழித்துவிட்டு நான் வாங்கியிருந்த காலி நிலத்தின் மேல் தனது திருவடிகளை வைத்து நடந்தவர, இங்கே ஒரு கோவிலும் ஆசிரமமும் தோன்றும். பெரும் யோகிகள் இந்த இடத்துக்கு வருவார்கள். பெரும் யாக யக்னங்கள் இங்கே நடக்கும் என்றார். சமர்த்த நாராயண மகாராஜ் வருகை. மற்றொரு நிகழ்ச்சியை காண்போம். 1975ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை எனது வீட்டில் நாங்கள் சத்சங்கத்தில் கூடியிருந்தோம். அப்போது சாயி எல்லா மகான்களிலும் உள்ளார் என்ற தலைப்பு கொண்ட அத்தியாயத்தை படித்து காண்பித்து கொண்டிருந்தேன். பாபா மூலே சாஸ்திரி என்பவருக்கு அவரது குரு கொலாப் சுவாமியாக காட்சி கொடுத்த அதிசய செயலை படித்து முடித்தேன். அப்போது என் வீட்டிற்கு முன்னால் ஒரு சிறிய வேன் ஒன்று நிற்க, அங்கிருந்து எவரோ சுவாமி வந்திருக்கிறார் என்றார். நான் வெளியே சென்று அங்கு ஹரிஹரை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த நாராயண மகாராஜ் வந்திருப்பதை கண்டேன். அவர் எங்களது சத்சங்கம் நடக்கும் கூட்டத்தில் நுழைந்து எனது பாயில் அமர்ந்து முழுமையாக 2 மணி நேரம் இருந்து எங்களை ஆசீர்வதித்தார். அவரும் இங்கே நல்ல கோவில் ஒன்று தோன்றும், பெரும் மகாத்மாக்கள் இங்கு வந்து தங்குவார்கள் என்றார். ஸ்ரீ நாராயண மகாராஜ் ஹரிஹரா என்ற இடத்திலுள்ள மடத்தின் 12வது பீடாதிபதி ஆவார். சிவாஜியின் குருவான ஸ்ரீ சமர்த்த ராமதாசரின் பரம்பரையை சேர்ந்தவர். எங்கள் குழுவினரின் பக்தியின் பலத்தால் தான் பெரும் மகான்கள் இந்த பக்கங்களுக்கு வருகிறார்கள் என்பதற்கு அதே மகான் மற்றொரு சான்றும் அளித்தார். இங்கிருந்து 4 மைல்கள் தொலைவிலுள்ள வாக்காடு என்னும் இடத்தில் அவர் 11-12-1975 23-12-1975 வரை யாகம் ஒன்று நடத்தினார். எங்கள் குழுவினர் அவரை நாள்தோறும் தரிசித்தனர். 20ஆம் தேதியன்று எங்களது குழுவை சேர்ந்த ஒருவர் அவர் முன்னணியில் தியானம் செய்து கொண்டிருந்தார். சுவாமி அவரிடம், நீங்கள் யாவரும் பக்தியோடு தியானமும் பஜனையும் சத் சங்கமும் செய்வதால்தான் அவ்வளவு தூரத்திலிருந்து நான் இங்கே வந்து யாகம் நடத்தும்படி நேரிட்டிருக்கிறது என்றார். மறுநாள் அவரது சிஷ்யர்கள் கூட்டத்தை கலைத்து கொண்டிருக்கும் போது அவர்களிடம், பரத்வாஜாவின் சிஷ்யர்கள் இங்கு வருவார்கள், அவர்கள் இங்கேயே அமர்ந்து தியானம் செய்யட்டும் என்றார். அதிலிருந்து எங்களது கூட்டத்தினர் எவரையும் அவரது சிஷ்யர்கள் வெளியேறும்படி கூறவே இல்லை. ஆனந்தமயி மா தரிசனம். சாய்பாபா என்னை தமக்கே உரியவன் என்று உரிமை பாராட்டி ஸ்தாபித்து கொண்டதை பற்றிய சில உதாரணங்களை காண்போம். வித்யாநகருக்கு வருவதற்கு சிறிது காலத்துக்கு முன்னால் ஓர் அம்மையாரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது நைமிசாரண்யத்தில் பாகவத சப்தாகம் நடத்தி கொண்டிருந்த ஆனந்தமயி மாவை தரிசிப்பதற்காக சென்றேன். பாகவதத்தை சொல்லி கொண்டிருந்த சுவாமிஜி தமது பேச்சினிடையே, ஒரு நாள் உயிரோடு இருக்கும் மகான் ஒருவரே நமக்கு முக்திக்கு வழிகாட்டக்கூடும் என்றும், உடலை விட்டுவிட்டவர் எவ்வளவு பெரிய மகானாயிருந்தாலும் அதிகபட்சம் உலக பொருட்களை மட்டுமே அளிக்க முடியும் என்றும் கூறினார். இது பாபாவின் மேல் நான் கொண்டிருந்த நம்பிக்கையை கேள்விக்குள்ளாயிற்று. எனினும் பாபாவின் மேலிலுள்ள எனது பக்தி சற்றும் குறைவுபடவில்லை. நான் வித்யாநகருக்கு திரும்பிய பிறகு ஹைதராபாத்தில் எனது பழைய மாணவனாக இருந்த ஒரு இளைஞன் என்னை வந்து கண்டு, அடுத்த முறை நான் ஷிரடி செல்லும் போது பூனாவிலுள்ள அவனது வீட்டுக்கு வரவேண்டும் என்று அழைத்தான். பார்க்கலாம் என்று கூறி வைத்தேன். அதன் பின் சிறிது காலத்திலேயே ஷிரடியில் 1 வாரம் தங்கலாம் என்ற எண்ணத்துடன் புறப்பட்டேன். எனக்கு பூனா சென்று அந்த மாணவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் ஷிரடியை அடைந்த 2ஆம் தினத்திலிருந்து என் மனதில் பூனாவுக்கு போக வேண்டுமென்ற எண்ணம் பலமாக
எழத் தொடங்கியது. மனம் பூனாவிலேயே லயித்திருக்கும் போது உடலை மட்டும் ஷிரடியில் சிறைப்படுத்தி வைப்பதில் பயனில்லை என்று நினைத்து பூனாவை அடைந்தேன். எனது நண்பன் அலுவலகத்திற்கு சென்றிருந்ததால் அவன் திரும்பி வரும் வரை ஊரை சுற்றி பார்க்கலாம் என புறப்பட்டேன். வழியில் ஒரு பூக்கடையை கண்டவுடன் பூனாவில் பெரிய மகான் எவராவது இருக்கிறாரா என்று விசாரித்தேன். அங்கிருந்த ஒரு கணவான் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி அல்லது டெம்சே சுவாமியின் சிஷ்யரான குலவாணி மகாராஜ் அங்கிருப்பதாக கூறவே உடனே கைமுறையாக ஏதோ எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றேன். நான் அவரை வணங்கிய போது அவர், "ஓ, நீ சாயிபாபாவின் குழந்தையா?" என்று கேட்டார். அவரது இந்த பிழையற்ற அறிவை கண்டு வியந்து உணர்ச்சி வசப்பட்ட நான், அரை நூற்றாண்டுக்கு காலத்துக்கு முன்பே உடலை நீத்த ஒரு மகானிடம் நான் கொண்டிருக்கும் பக்தியை பற்றிய எனது சந்தேகங்களை அவரிடம் கேட்டேன். அவர் சாய்பாபா சாதாரண மகான் அன்று எனவும் அவர் தத்தாத்ரேயரின் அவதாரம் என்றும் அவரது மகா சமாதிக்கு பிறகும் அவர் ஆத்மீக துறையில் சாதகர்களுக்கு உதவி வருகிறார் என்றும் சிலருக்கு உடலோடு காட்சியும் கொடுத்துள்ளார் என்றும் நான் சரியான பாதையிலேயே செல்கிறேன் என்றும் எனக்கு வேறு ஒரு குரு தேவையில்லை என்றும் கூறினார். சிறிது காலத்திற்கு பின் சுமார் 55 வயது அடையவரான ஒரு மகான் என் கனவில் காட்சி அளித்தார். அவர் தோற்றம் வித்தியாசமாக இருந்தும் அவர் சாய்பாபா தான் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவர் என்னை அணைத்து கொண்டு, "மும்மரே, ஏன் உனக்கு குரு இல்லை என்று கவலைப்படுகிறாய்? இதோ நான் இருக்கிறேன்" என்றார். பின்னர் 1970ஆம் ஆண்டு நவராத்திரியின் போது என் நண்பரான திரு ஈ.வி. கிருஷ்ணராவ் என்பவரோடு புட்டபர்த்திக்கு சென்றேன். நான் அந்த சமயத்தில் டைபாய்டு ஜுரத்தால் அடிபட்டு மருத்துவ பணியில் இருந்ததால் நண்பர் பெரும் செலவில் என்னை சீராளாவிலிருந்த வாடகை காரிலேயே அழைத்து சென்றார். நாங்கள் அங்கு சென்றடைந்தவுடன் அந்த 9 நாட்களும் சத்ய சாயிபாபா எவரோடும் தனியாக உரையாட மாட்டார் என்று கேள்விப்பட்டோம். அவ்வளவு பணம் செலவு செய்த என் நண்பரை நினைத்து வருந்தினேன். பாபாவிடம் பிரார்த்தித்து கொண்டேன். அன்றைய தினமே ஸ்ரீ சத்யசாயி பாபா 2 நேபாளிகளோடும் 2 வெளிநாட்டவர்களோடும் எங்களுக்கும் அவருடன் தனிமையில் பேசும் சந்தர்ப்பம் அளித்தார். அவர் என்னிடம், "சாயிபாபாவின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. நீ எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம்" என்றார். மற்றொரு அனுபவத்தையும் கூறாதுவிட முடியவில்லை. 1975ஆம் ஆண்டு புனித சிவராத்திரி தினத்தன்று எனது பூஜையை முடித்தேன். காலை 8:30 மணிக்கு கோலகாமுடி என்ற கிராமத்திலிருந்து பெரும் மகானான ஸ்ரீ வெங்கைய அவதூதரை தரிசிக்க வேண்டுமென்று பலத்த ஆவல் எழுந்தது. இந்த சுவாமியின் பக்தர் ஒருவரின் மகனான எனது மாணவனையும் உடன் வருமாறு கேட்டுக்கொண்டேன். ராமகிருஷ்ணா என்ற பெயருடைய அந்த மாணவன், அந்த மகான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 3 அல்லது 4 நாட்களுக்கு மேல் தங்க மாட்டார் என்றும் அவர் அந்த கிராமத்தில் இருக்கிறாரா என்று விசாரிப்பது நலம் என்றும் கூறினான். ஆனால் நான் பாபாவிடம், "பாபா, உனது தோற்றமான ஸ்ரீ வெங்கைய சுவாமியின் தரிசனத்தை பெற விரும்புகிறேன். அவரது தரிசனமும் சிறப்பான ஆசிகளும் கிடைக்குமாறு அருள் புரிவேர்" என்று வேண்டிக் கொண்டேன். பாபாவின் படத்துக்கு முன்னால் தூபம் போட்டு விட்டு புறப்பட்டேன். வழியில் எங்களை அந்த கிராமத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மற்றொரு பஸ் எதிரே வந்தது. அதில் ஏறினோம். அதில் நாங்கள் பார்க்க சென்று கொண்டிருந்த மகானுக்கு சொந்தமான ஓர் இசைக்கருவியை எடுத்து செல்லும் சாதுக்கள் இருந்தனர். அவர்கள், "சுவாமி நெல்லூருக்கு 4 நாட்களுக்கு முன்பு வந்தார் என்றும் அங்கு 10 நாட்கள் தங்குவதென்று தீர்மானித்திருந்தார் என்றும், ஆனால் அன்று காலை 8:30 மணிக்கு திடீரென்று கோலகாமுடிக்கு புறப்பட்டு நாங்கள் போய் சேருவதற்கு அரை மணி நேரம் முன்புதான் அங்கு போய் சேர்ந்தார் என்றும் கூறினார். அவர் திட்டத்தின் திடீர் மாற்றத்தால் வேறெவரும் அவரை பார்க்க வரவில்லை. நாங்கள் இருவர் மட்டுமே அவர் முன்னணியில் 6 மணி நேரம் அமர்ந்து அவரது கூட்டுறவை அனுபவித்தோம். அதன்பின் அவர் எங்களை ஆசீர்வதித்தார். என் வாழ்க்கை போக்கில் மாறுதல். எனது உலக வாழ்விலும் கூட பாபா எனக்கு எவ்விதம் வழிகாட்டி வருகிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை கூறி இந்த அத்தியாயத்தை முடிக்கலாம் என்று கருதுகிறேன்.
உலக வாழ்வின் இன்ப துன்பங்களை பற்றி ஆழ்ந்து விசாரித்து பார்த்த நான் என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருந்து என் சக்தி முழுவதையும் ஆத்மீக நாட்டத்திலேயே செலுத்துவதென்று தீர்மானித்திருந்தேன். எனது தந்தையும் என்னை மனம் புரிந்து கொள்ள சொல்லி வற்புறுத்துவதை நிறுத்திவிட்டார். இது நான் ஆசிரமத்தில் தங்குவதற்கு முன்பு நடந்தது. அச்சமயத்தில் அருகிலிருந்த சீராளா என்ற நகரத்திலிருந்த அவதூதரான மகான் ஒருவரை அடிக்கடி சென்று தரிசித்து வந்தேன். ஒரு நாள் நான் அவரை பார்க்க போனபோது அவர் எனக்கு பழைய கருநிறம் கொண்ட நைலான் புடவை ஒன்றை கொடுத்தார். அதனை எவரோ இறக்க கொண்டவர்கள் முந்திய இரவு அவரை குளிரிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் மேல் போர்த்தி இருக்க வேண்டும். அதை கொண்டு என்னை போர்த்தி கொள்ளும்படியும் அதை என்னோடு வைத்து கொள்ளும்படியும் அவர் கூறினார். சில நண்பர்கள் நான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையே அவர் குறிப்பாக காட்டுகிறார் என்றனர். ஆனால் நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓர் ஆண்டுக்கு பின் அடர்ந்த சிந்தப்பள்ளி மலைக்காடுகளில் வசித்து வந்த ஒரு பிரம்மச்சாரி மகானை சந்திக்கும்படி நேர்ந்தது. முந்தைய பிறவியின் கர்மபந்தம் காரணமாக நான் மணக்க வேண்டும் என்றும் அந்த கர்மாவை அனுபவித்து தீர்ப்பதே நல்லதென்றும் அவர் தெளிவாக கூறினார். அவர் நிர்வாணம் அடைந்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த மகானை என் தந்தைக்கும் தமையனுக்கும் தெரியும். என் தந்தைக்காக அவ்விதம் என்னிடமே கூறியிருப்பாரோ என்று சந்தேகித்தேன். ஆனால் உண்மையையே அறிய வேறு வழியே இல்லை. 1973ஆம் ஆண்டு நான் ஷிரடிக்கு சென்றேன். இந்த விஷயத்தில் தெளிவாக வழிகாட்டும்படி சாயியிடம் பிரார்த்திக்க எண்ணினேன். ஷிரடியில் ஒரு வாரம் தங்கி என் நேரம் முழுவதையும் சமாதியை தினமும் 108 முறை பிரதட்சிணம் செய்வதிலும் பாபாவின் தரிசனத்தை பாராயணம் செய்வதிலும் பிரார்த்தனையிலும் கழித்தேன். 7ஆம் நாள் விஜயதசமியாக இருக்கவே அன்று பாபாவின் மகா சமாதி ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டது. அன்று எனது தினசரி கிரமத்தை முடிந்த போது நள்ளிரவாகி விட்டது. பாபாவின் சமாதிக்கருகில் 1/2 மணி நேரம் காத்து கொண்டிருந்தேன். பாபாவிடமிருந்து எந்த செய்தியையும் கிடைக்காமற்ற போகவே நான் மணந்துதனாக வேண்டும் என்று குறிப்பு காட்ட பாபாவுக்கு விருப்பமில்லை என்று நினைத்தேன். மிகவும் களைத்து போயிருந்த நான் அருகிலுள்ள பூங்காவுக்கு சென்று இளைப்பாறினேன். பாபாவின் ஆணை. 5 நிமிடங்களில் கண்ணாடி அணிந்த ஒரு கணவான் என்னை அணுகி, எனது விடுதியில் ஒரு பெரிய மனிதர் தங்கியுள்ளார். நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் கலகத்தாவை சேர்ந்த ராய் என்பவன் என்றார். என்னை வலிய அழிப்பதைக் கண்டு வியந்தேன். கடத்தல்காரன் எவனாவது நான் நள்ளிரவில் நடமாடுவதைக் கண்டு என்னையும் தன்னை போன்றவனாக எண்ணி என்னிடம் தொடர்பு கொள்ள முயல்கிறானோ என்ற சந்தேகம் கூட கொள்ளத் தொடங்கின. அது என்னவாயிருக்கும் என்று அறிந்து கொள்ளும் ஆவலால் அருகிலேயே இருந்த அவரது அறைக்கு சென்றேன். சுமார் 55 அல்லது 60 வயதுடைய வயதான பெரியவர் ஒருவர் விளக்குகள் இல்லாத ஓர் அறையின் முன்பு நின்று கொண்டிருந்தார். நான் அணுகியவுடனே அவர் அறைக்குள் நுழைந்து விளக்குகளை பொருந்துவிட்டு திரும்பினார். அவர் சிந்தப்பள்ளி சுவாமியை போன்ற அதே தோற்றத்துடன் இருப்பதைக் கண்டு வியந்து போனேன். அவர் ஹிந்தியில் பேச ஆரம்பித்ததும் தான் நான் சுயநிலையை அடைந்து அவர் வேறு ஒருவர் என்பதை உணர்ந்தேன். அவர் சாய்பாபா என்ற தியானத்தில் தோன்றினார். இன்று சமாதிக்கு வணக்கம் செலுத்திய பின் எனது இந்த அறையில் தியானம் செய்ய அமர்ந்தேன். பாபா என் முன் தோன்றி, எனது பக்தன் ஒருவன் என்னிடமிருந்து ஒரு செய்தி அறிவதற்காக சமாதியை பிரதட்சிணம் செய்கிறான். இந்த செய்தியை அவனுக்குடனே தெரிவி என்று கூறி செய்தியை கூறினார். நான் பாபாவிடம், அவர் குறிப்பிடும் பக்தரை கூட்டத்தில் தேடுவதென்பது இயலாத செயல். ஆதலால் நான் அருகிலுள்ள பூங்காவில் சென்று அமர்வேன் என்றும், நான் உட்கார்ந்த 5 நிமிடங்களுக்குள் எவர் அங்கு வருகிறாரோ அவரிடம் அந்த செய்தியை தெரிவிப்பேன் என்றும் கூறினேன். யாரும் வராவிடில் அதற்கு நான் பொறுப்பல்ல. எனவே குறிப்பிட்ட பக்தரை அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அங்கே வரும்படி செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு பூங்காவில் சென்று அமர்ந்தேன்.
நீதான் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் வந்தவன். எனவே உன்னை அழைத்து வரும்படி செய்தேன். இங்கே நாம் தனியாக பேசலாம். இளைஞனே, உனது பிரச்சனை என்ன? எதற்காக பாபாவின் செய்தியை நாடி வந்தாய் என்று கேட்டார். நான் மன்னிக்கவும், எனது பிரச்சனையை பாபாவை தவிர வேறொருவரிடமும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்பவில்லை. நீங்கள் பாபா கூறிய செய்தியை கூறுவீர்களானால் அது எனது பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டதா என்பதை பார்த்து அவ்வாறிருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றேன். அவர் புன்னகையுடன், உனது திருமணத்தை பற்றி பாபா என்ன கூற விரும்புகிறார் என்று அறிய விரும்புகிறாய்? பாபா, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் உனது கர்ம பந்தங்கள் யாவும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் என்றார். அதுதான் என் மனதில் இருந்த பிரச்சனை என்று நான் ஒப்புக்கொண்டேன். உனது திருமணத்திற்கு பிறகு நீங்கள் இருவரும் ஷிரடிக்கு வந்து பாபாவுக்கு குறைந்தது ஒரு வாரமாவது சேவை செய்ய வேண்டும் என்பது பாபாவின் விருப்பம் என்று மேலும் தொடர்ந்து கூறினார். திருமணமும் பாபா சேவையும். அதன்படி 1975 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி என் திருமணம் நிகழ்ந்தது. ஏப்ரல் 14ஆம் தேதி நானும் என் மனைவியும் ஷிரடிக்கு சென்று 2 வாரங்கள் தங்கி பாபாவுக்கு சேவை செய்தோம்.